நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ தனுஷ ராசி மூலம் நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு தமிழ்? பொதுவா இந்த மூலமே பாத்தீங்கன்னா கேத்துனோட நட்சத்திரமா. இந்த மூல நட்சத்திரத்தை பத்தி தவறான புரிதல்கள் நிறைய இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க கூட இப்ப கேட்டீங்க, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா அப்படின்னா கிடையாது. அதை பேஸ் பண்ணி நிறைய மூலராசி பொண்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு திருமணமே ஆகுது. அந்த பொண்ணுங்களே கட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணுங்க எப்படி அப்படின்னா அவ்வளோ பெரிய புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேத்துனோட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னாலே நிறைய அறிவு இருக்குமா, ஞானம் இருக்கும், தெளிவு இருக்கும். அப்பயே இந்த விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது கிடையாதுமா, மறுவிச்சு அப்படின்னா. எப்படி மறுவிச்சுன்னா ஒப்பிலியப்பன் பெருமாள், ஒப்பில்லாத இறைவன் அப்படின்றது அவர் பேர். உப்பிலியப்பன் அவருக்கு உப்பில்லாத சாப்பாடை நிவேதனம் பண்றாங்க. அந்த மாதிரிதான் ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. ஆணி மூலம் அரசாலும், புரியுதுங்களா? அப்ப பின் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க. பொதுவா இந்த மூல நட்சத்திரம் ஒதுக்கி வைக்கிறதுக்கான விஷயமே இது கிடையாது. ஏன்னா அந்த பிள்ளைங்களெல்லாம் அழகா கட்டலாம். ஜாதகம் பொருந்தி வந்துச்சுன்னா சரி, அதாவது கலத்திரஸ்தானம் பொருந்தி இருந்துச்சுன்னா, பொருத்தோரம் நல்லா இருந்துச்சுன்னா அழகா கட்டலாம் அப்படின்னா. பொதுவாக இந்த தனுசு மூலம் இவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னா அதீத புத்திசாலித்தனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதை பயன்படுத்தக்கூடிய திறமையும் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? இது ரெண்டுமே இருக்கும். ஓகே, ரெண்டுமே இருக்கும் தனுசு மூலம்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறந்த ஆசான், குட் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, தனுசு ராசி என்பர்கள் அர்த்தாஷ்டம சனியில இருக்காங்கம்மா. அர்த்தாஷ்டம சனியா வந்ததுல இருந்தே குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, எல்லாரும் கூட எனக்கு ஒரு விதமான வம்பு தும்புலே போயிட்டு இருக்குப்பா அப்படின்ற விஷயம். என்னோட ஒரு கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை என்ன சுத்தி அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆனா இது எல்லாமே 6ஆம் மாசம் வரைக்கும் தான் இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு மேல குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படியுது. அர்த்தாஷ்டம சனியாவே இருந்தாலும் அவர் அமைதியா தான் இருக்க. இது ஒரு பெரிய பிளஸ். இது ஒரு பெரிய பிளஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம். ராகு 3ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னா எனக்கு பயங்கரமான தைரியம் அப்படின்றது இருக்கும். ஓகே, இப்போ உருவாகும்னு சொல்ல வரீங்களா? தைரியம் உருவாகும். ரீசன் என்னன்னா, ஒரு பிளானட்ஸ் ஒரு பாவத்துல போய் உட்கார்றாங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானம், பயங்கரமான தைரியம் உருவாக்கும். நான் முயற்சி பண்ணுவேன். எதை அதுல ஒரு 12ஆம் மாசம் வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். நல்லதுலயும் முயற்சி பண்ணுவேன், சில நேரம் தப்பான விஷயத்தையும் முயற்சி பண்ணுவேன். எப்படின்னா ஒரு தப்பான விஷயத்தை இதுதான் எனக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுன்னா அதுலயே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிள், இளம் வயசு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இல்லாத ஒத்தே வராத ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணுவேன், இதுதான் என்னோட வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காகவே அப்பா அம்மா எல்லாரையும் பகச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் சம்பந்தமே இல்லாம சுயமா தொழில் செஞ்சு அதுல கிளிங் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வேணும். கேத்து 9ஆம் பாவம், வெளிநாட்டுல போயிட்டு ரிசர்ச் படிக்கிறதுக்கு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்கல்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்கு, அதே மாதிரி மெடிசன் படிக்கிறதுக்கு, ஃபார்மகாலஜிக்கல் நாலேஜ், அதாவது ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு இதெல்லாம் பிராப்தம் உண்டு. வெளிநாட்டுல ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 8ல போறார். சேர்க்கையில கவனம் தேவை, ஆரோக்கியத்துல கவனம் தேவை. பிரச்சனை இருக்கிற இடத்துல வேடிக்கை பார்க்க கூட நம்ம போக கூடாது அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கோம். ஓகே மேம், இவங்க எந்த கோயிலுக்கு மேம் போகலாம்? பொதுவா தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு அப்படின்னா நாங்க சொல்லுவோம், சிவனை வழிபாடு பண்ணுவோம். நான் ரெகுலரா சொல்லுவேன், தனுசா நீ சிவ தனுசு, சிவனை வழிபாடு பண்ற லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பேன். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது கோச்சார பலன் தான், புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கெல்லாம் ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான், கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா
7ல இருப்பான். ஓகே 7ல இருப்பானா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவரும் பிரிஞ்சே போயிட்டோமே. நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு. பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.